டிங்கிடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் அதோட லிங்க்கும் அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும், பர்த்டே ரெக்வஸ்ட்டு இல்லை விஷு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிவிடுங்க. எனக்கு டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்குறதுக்கு எல்லாருமே லைக் ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் யூடியூப்லேயே தான் கொடுத்துட்ருக்கீங்க. கொஞ்சம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை டெலகிராம் இல்லாதவங்க இன்ஸ்டாவில் கூட மெசேஜ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. அண்ட் நாம் இப்போது ஜேகேவோட ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் மை தாய் மாமா அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அந்த பார்ட் எதில் இருந்து ஸ்டாப் பண்ணமோ அதை இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. கொஞ்சம் டைட்டில் பார்த்தும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க. அடிக்ட் ஆகிடாதீங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் நிறுத்தியிருந்திருப்பேன் அப்படின்னா, நீங்களும் ஜங்குக்கும் பேசி இருந்திருப்பீங்க. அதோடு நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜங்குக்கும் பேசிவிட்டு அவரும் அங்கேருந்து கீழே உங்கள் அப்பா அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டார் அவர். நீங்கள் அங்கேயே தான் அதே இடத்துல தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட வராங்க. ஏய் என்னடி ஆச்சு, என்னடி சொன்னான் அப்படின்னு சுஜி தான் உங்ககிட்ட கேட்குறாங்க. அவன் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறானாண்டி, என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடி ப்ளீஸ்டி, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏதே ஐஷு தான் சாகிறதுனா நீ சாகு, எங்களையும் ஏண்டி சேர்த்து சாகடிக்கிற, அதெல்லாம் முடியாது, நாங்களாம் கிளம்புறோம், எங்களுக்கெல்லாம் டைம் ஆச்சு, எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே ஆனி தான் என்ன கருமத்தையும் பண்ணிட்டு போங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனி திரும்பி போக போகிறாங்க. பட் ஆனால் அவங்க திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஷூகா தான். லைக் இடிச்சதில் என்ன இருக்குன்னா, ஷூகா ஆனியோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன அவசரம், அதுக்குள்ளே இருந்துட்டு போகலாமே பேபி கேர்ள். யார்ரா பேபி கேர்ள்? மவனே அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி தெரிச்சிரு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, அதையும் தான் பார்த்துடலாமே, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனியை கூட்டிகிட்டு அவர் ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ஏய் என்னடி நடக்குறீங்க, வந்தான் இழுத்தான் கூப்பிட்டான் போயிட்டான். ஐயோ ஆனிக்கு எதாவது ஆகுது போதுரி, ஆனிக்கு எதாவது ஆகிற போதில்ல, ஆனி எதாவது பண்ணிட போகிறாலும் தான் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான், அதை விடு, சரி வாடி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி இழுத்திட்டு ஓடுறாங்க. ஐஷோ வாடி வாடி நம்ம சீக்கிரமாக போயிடலாம், அது அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நாம் ஏன் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வேக வேகமாக கீழே ஐஷோ சுஜியும் அங்கிள் ஆண்டி நாங்கள் கிளம்புறோம், அப்போ மேலே இருக்கா ஆனியும் கூட இருக்கா, நாங்கள் கிளம்புறோம், எங்கள் வீட்டில் தேடுவாங்க, லேட்டாச்சுன்னு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன நான் ஏதாவது டாக்ஸி புக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. இல்லை இல்லை அங்கிள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுஜியும் ஐஷுவும் போக பார்க்குறாங்க. அப்போ நம்ம டயாங்கும் ஜிமினும் நீங்கள் ஏன் அங்கிள் கஷ்டப்படுறீங்க, அதை நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல, நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது, ஐயோ என்னென்ன புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகுது. இல்லை இல்லை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் சுஜியை கை இழுத்துட்டு போகிறாங்க. அண்ணே டயாங் ஏன் கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஐஷு சுஜியை பார்க்குறாங்க. மச்சான் நல்லா மாட்டிக்கிட்டோம் மச்சான் அப்படின்ற மாதிரி. பாய் மச்சான், நீ உசுரோட இருந்தால் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம், அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள் அப்படின்னு சுஜியும் கிளம்புறாங்க.
நீங்கள் எங்கே போகிறீங்க மேடம், வாங்க என் பைக்கில் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சுஜியை இழுத்துட்டு போகிறான். ஐயோ நானும் மாட்டினேனா அப்படின்ட்டு வந்து ஜிமின் உங்களை வெளில இழுத்துட்டு வராரு, அதாவது சுஜியை இழுத்துட்டு வராரு. ஐஷு பார்க்குறாங்க, நீயும் மாட்டினியா, ஐ ஜாலி, நீயும் நல்லா மாட்டிக்கிட்டே ஏ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கிறியா, சிரி சிரி நல்லா சிரி, நீயும் மாட்டின நானும் மாட்டினேன், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. அண்ட் இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டின்னர் டைம். நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க, ட்ரெஸ்ஸும் சேஞ்சே பண்ணல, அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது இவங்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ வந்து டின்னருக்கு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் இன்னும் வரவே இல்லை. எங்கே போனா இவ, இன்னமும் வராமல் இருக்கா, சாப்பாடுக்கு ஆளாக வந்து நிற்பாளே அப்படின்னு வந்து இருங்க அத்தை நான் போய் கூப்பிட்றேன் அவளை. இல்லை மாப்பிள்ள நீங்கள் ஏன் நான் பார்த்துக்கிறேன். அட இல்லை இதில் என்ன இருக்காத்த, நீங்கள் உட்காருங்க நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்கள் ரூமுக்கு வந்து வராரு. நாக் பண்ணுறாரு. மா எதுவாக இருந்தாலும் அப்புறமா வாமா போமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே கதவை திறந்து உள்ளார வந்துட்டு நீங்கள் படுத்துட்ருக்கிற பொசிஷனை தான் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி படுத்துருந்துருப்பீங்கன்னா பெட்டில் வந்து கம்மந்து படுத்து உங்கள் 2 லெக்ஸையும் வந்து மடக்கி ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் லெக்ஸ்லாம் நல்லாவே ரிவீல் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனையிலே தான் நீங்கள் இருப்பீங்க. பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜங்குக்கும் வந்து என்ன ஆகுதுன்னு உங்கள் மேலே ஏறுறாரு. என்னடா இது வெயிட்டாக ஏதோ ஏறுதே அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட ஃபேஸு செம்ம ஷாக்கு. பதறி போய் கத்த வரீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டீப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு. அப்புறம் பண்ணாட்டி என்ன மாமாவை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க போல, எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யாச்சி நிறுத்து, எதுக்கு இப்போ அலற. அவரும் வந்து உங்கள் மேலே இருந்து எந்திரிச்சு உங்களை வந்து அவர் மேலே இழுத்துக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் ஜங்குக் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற, விட்டு என்ன விட்டு. விடுறேன்டி விடுறேன், நைட்டு ரெட்டியாரு விடுறேன் சரியா. சி பொறுக்கி என்னடா பேசுகிற, நான் என்ன விட சொன்னேன். உன்னைக்கு உள்ளார வேணால் நல்லா விடுறேன், ஆனால் ஒன்றெல்லாம் விட முடியாதுடி, விடுற மாதிரியா இருக்க, செம்ம கட்டடி நீலாம் அப்படின்ற மாதிரி ஜக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. டே சி பொறுக்கி எவ்வளோ கேவலமாக பேசுகிற, சி தள்ளுடா. என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது, அப்படியே உங்களுக்கு பயமாயிருச்சு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லை மாமா. இந்த மாமா மட்டும் எதாவது விட்டேன்னு வையேன், நான் விட்டுருவேன் புரியுதா. சரி மாமா. வா கீழே உனக்காக சாப்பிட்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, நீ இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு ஜங்குக்கு தான் உங்களை கூப்பிட்டு வராரு. நீங்களும் வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாது பச்சை குழந்த மாதிரி அவர் பின்னாடியே போகிறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன இவ இவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்ருக்காலே, உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. என்னாடி ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க, என்னாச்சு. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. இல்லையே ரொம்ப பம்புற மாதிரிலாம் இருக்குது. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ப்ராஜெக்ட்டும்மா அதுதான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. அதுதானே, அது ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, இதுக்கு என்னடி இவ்வளோ வந்து அமைதியாக இருக்க, ஏதோ சரியில்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அது அப்போ ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, திடீர்னு வந்து பொண்ணு பார்க்குறது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கா போல், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட்டும் ஆகுது. உங்கள் ரூமுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக போய் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிறீங்க. அவன் உள்ளாரே வரவே விடக்கூடாது. கதவும் லாக் பண்ணிட்டு அப்பாடா இனிமேல் அவன் வரவே மாட்டான், ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு பெட்டில் தான் படுத்துருக்கீங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. இன்னும் உசுரோடு தான் இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த காலில் சுஜியும் ஐஷும் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுங்க ரே, என்ன என்னை பாட்டு விட்டு போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஜாலியாக இருக்கீங்களே, நீ வேற ஏண்டி ஜாலி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தானே தெரியும். என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு தானே நடந்து போயிருப்பீங்க,
ஐயோடா! ஜோக்கா? சிரிப்பு தான் வரல. ஏய்! அத விடுங்கடி. மெயின் மேட்ரே பாருங்கடி அப்படின்னு சொல்றாங்க. என்னாடி? ஆனிடி. ஐயோயோ! ஆமாடி. ஆனி எங்கடி? அவ வெளில வந்தாளா? அந்த அந்த பையன் கூட்டு போனானேடி. என்னடி ஆச்சு? போய் பார்த்தியாடி? உசுரோட தான் இருக்காளாடி? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோயோ! மறந்தே போச்சே! அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்தே போயிட்டேன்டி. ஐயோ! சீக்கிரம் மூவிய போய் பாருடி அப்படின்னு கால்ல அவங்க 2 பேருமே இருக்காங்க. நீங்களும் வேகமா உங்க ரூம் கதவெல்லாம் தொறந்துட்டு எங்கன்னு போறீங்க. அப்போ அங்க கதவ தொறந்துட்டு கேஷுவலா ஹாயா ஷூகா விசில் அடிச்சுட்டே வெளியில வராரு. அவர் அப்படியே உங்கள பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஐயோ! என்ன நிலமையில இருக்காளோ தெரியலையே! அப்படின்ட்டு நீங்க உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, ஆனி அவ்வளோதான். என்ன சொல்றது? ஐயோ! விட்டானா சாமி! ரொம்ப ஒரு மாரி படுத்துட்ருக்காங்க. அங்க உள்ளார போய் பார்த்தா, "ஏய்! என்னடி ஆச்சு? பாத்தியாடி?" அப்படின்னு அங்க கால்ல கேட்டுட்ருக்காங்க. "மச்சான், பார்த்துட்டேன் மச்சான். இங்க உசுரோட இருக்காளா? இல்லையா? செத்துட்டாளா?" "செத்த பொணம் மாரி தான் மச்சான் கெடக்குறா." "ஏய்! என்னடி சொல்ற? செத்துட்டாளாடி?" "சாகலடி. மயங்கி கிடக்குறாடி." "மயங்கி கிடக்குறாளா? என்னடி சொல்ற?" "ஆமா மச்சான். அந்த ஆளு செம்மையா சம்பவம் பண்ணிட்டான் போல." "என்னடி சொல்ற? அப்ப அவ்வளோதானா?" "இவளும் இப்போ அது நடந்துருச்சா?" "அப்படிதான் மச்சான் நெனைக்கிறேன். இரு மச்சான், அவள நான் என் ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறேன்." அப்படின்னு நீங்க என்ன பண்ணுறீங்க, கால கட் பண்ணிட்டு ஆனிய பெட்ஷீட் ஃபுல்லும் அவன் மேலே கவர் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சு கதவை மூடிடுறீங்க. சரி மூடலான்ட்டு போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஜங்குக் வராரு. "என்னடி பண்ணுறக்க? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க?" அப்படின்னு ஜங்குக் கதவை திறந்து உள்ளார பார்க்குறாரு. ஆனி நல்லா போத்தி வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ ஆனியை பார்க்குறாங்க. "என்ன? ஓஹோ! என் மச்சான்ல ஒருத்தன் முடிச்சிட்டான் போலயே. ச்சீ! கேவலமா இல்லை?" அப்படின்னு "இல்லை, என்ன இப்போ? ஆ, நீ மட்டும்தான் பண்ணுவியா? ஏன் என் மச்சான் பண்ணக்கூடாதா? சரி சரி வா, அன்னைக்கு பண்ணது எனக்கு பத்தலை. இன்னைக்கு இன்னொரு டைம் ரிஹர்சல் போயிடலாமா?" "எது? ச்சீ! விட்றா என் கையை. வாடி." அப்படின்னு அந்த ரூமை மூடிட்டு அங்கே இன்னொரு ரூம் இருந்திருக்குல்ல. ஸோ அங்கே தான் ஜேகே உங்களை இழுத்துட்டு போகிறாரு. "ஏய்! என்னடா பண்ணுற? விட்றா விட்றா." "விட தாண்டி கூட்டு போயிட்டுருக்கேன். மூடிட்டு வாடி." அப்படின்னு அவர் அந்த ரூமுக்கு போய் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்களை பெட்டில் தள்ளுறாரு. நீங்களும் பெட்டில் பவுன்ஸ் ஆகுறீங்க. உங்கள் மேலே அப்படியே பாஞ்சிடுறாரு. "ஏய்! என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க? தள்ளுடா. ச்சீ! இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற." "ஏய்! இப்படி தாண்டி நான் நடந்துக்குவேன். நீ என் பொண்டாட்டி. இப்படி தான் நான் பண்ணுவேன். ஃப்யூச்சர்லேயும் இப்படி தான் இருக்கும். அதனால் இப்போவே அதை பழகிக்கோ." அப்படின்னு செம்மையாக டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. நீங்கள் கிஸ் பேக்கே பண்ணல. அதை பற்றி அவர் கொஞ்சமும் கவலையும் படலை. ரொம்ப டீப் கிஸ்ஸு போயிட்டுருக்கு. அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கெல்லாம் ட்ராவல் ஆகி ஹிக்கீஸ் ஃபார்ம் ஆகுது. உங்கள் டிஷர்ட்டு இன்னர்ஸுன்னு தூக்கி கழட்டி போட்டுடுறாரு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. "என்னாடி? என்ன? அன்னைக்கு அவ்வளோ பண்ணல. இன்னைக்கு நான் பண்ணுறேன்." அப்படின்னு அவர் உங்கள் பாடி ஃபுல்லும் கிஸ் பண்ணுறது, இக்கீஸ் வாங்குறது, லிக் பண்ணுறது, சக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களா மாமா மாமான்னு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்பவும் உங்களுக்கும் டெம்ப்ட் ஆகிருச்சு. ஸோ அன்னைக்கு அங்கே அந்த என்ன நடந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு ரீகால் ஆகிட்டுருக்கு. அப்படி ஆகும்போது உங்களுக்கும் செம்ம டெம்ப்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த மாதிரியான சம்பவம் தான் நீங்கள் ஜேகேவை பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஜேகே அவரோட டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு உங்கள் மேலே அப்படியே அகெயின் ஹோவர் ஆகுறாரு. உங்கள் லிப்ஸை தான் அப்படியே ரப் பண்ணுறாரு. "இந்த லிப்ஸு தாண்டி, இந்த லிப்ஸ் இருக்கே, என்னென்னலாம் அன்னைக்கு பண்ணுச்சு தெரியுமா? அதை நான் இப்போ இங்கே திரும்பவும் பண்ண போகிறேன் தெரியுமா?" அப்படின்னு அவர் அப்படியே உங்கள் பாடியிலேருந்து அப்படியே கீழே உங்கள் 2 லெக்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. உங்களுக்கா, "ஏய்! என்ன பண்ணுற? காலை விடு."
மூடிட்டுர்றி, நீ என்னென்னலாம் பண்ணன்ட்டு தெரிய வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரஃப்பாக அங்கே வந்து செம்மையாக வந்து டங்க் வச்சு செம்மையாக இது பண்ணுறாரு. உங்களுக்கா முடியல, செம்மையாக மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜேகேவோட ஹேரை க்ரிப் பண்ணிட்டு ரொம்ப பக்கத்தில் இழுக்கிறீங்க. செம்மையாக வந்து அங்கே சம்பவம் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஜங்குக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் வந்து அவரோட பேண்ட்டு பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு உள்ளார வந்துடுறாரு. உங்களை கத்தவே விடல. கத்துனுச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாலாம் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கத்த விடாமல் செம்மையாக வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்ம மேக்கவுட் ஹாட்டான ஒரு மேக்கவுட் செஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்களும் வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டும் இருந்திருப்பீங்க. ஜங்குக்கும் சரி நம்ம ஃபார்முக்கு வந்துட்டாவ அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போய்கிட்டுருக்கு. அண்ட் இப்படியே தான் வந்து லைக் ஒரு மார்னிங் வரைக்குமே போகுது. சுத்தமாக உங்களால் முடியல. ஜங்குக்கும் அப்போ தான் வந்து அவர் நிறுத்திட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவரும் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு உங்கள் ரூமில் போய் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து ஆனி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவரோட ரூமுக்கு நல்ல பிள்ளையாக போயிடுறாரு. உங்களுக்கு சுத்தமாக முடியல. அப்படி தான் படுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணியே இருந்திருப்பாங்க, நீங்கள் எடுக்கலை. ஜேகே வந்து சொல்லியிருந்திருப்பாரு, நைட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதனால டயர்டில் தூங்கிட்டு இருக்கேன், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாரு. சரி சின்னஞ்சசுங்க ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் உங்களை எழுப்பலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சுஜியும் ஐஷும் வந்திருப்பாங்க. ஆண்டி அங்கிள் எங்கே அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமில் தான் இருக்கா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே உங்கள் ரூமுக்கு தான் வந்து வராங்க. உள்ளார வந்து ரூம் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு உங்களையும் எழுப்புறாங்க, ஆனியும் எழுப்புறாங்க. உழுக்குன்னு உலுக்கி எழுப்பி வைக்கிறாங்க. 2 பேருமே முடியாமல் தான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஆனி தான் நாசமாக போனவளே, உன்னால் இப்போ நான் வேற அனுபவிச்சு வச்சிருக்கேன்டி. பயபுல என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? போச்சுடி மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னாதான் விஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அடிக்கிறாங்க. ஏய் நான் என்னடி பண்ணேன்? நான் அடி உன்னை தூக்கிட்டு போய் சம்பவம் பண்ண சொல்கிறேன். அவனா வந்தான் தூக்குனா இழுத்தான் போயிட்டா, அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2 பேரும் நல்லா மாட்டினீங்க. கொஞ்ச நாளில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீயும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்க. நான் வாயை மூடுற அசிங்கமாக இதை சொல்லிட போகிறேன், ஒழுங்காக ஓடி போயிடுறனால முடியல சுத்தமாக, எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்களே எனக்கும் தான் வலிக்குது. நேற்று நைட்டு ஆரம்பித்த தெரியுமா, எத்தனை மணிக்கு முடித்தானே தெரில, எனக்கு அப்படி கால் இடுப்பில் எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு வந்து ஆனி சொல்கிறாங்க. ஆமாம் மச்சான், முடிஞ்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆகுது. இப்போது வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். இப்போ வந்து உங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லாம் அங்கே இருக்காங்க. வந்து உங்களை ரெடி பண்ணிட்டு ஜேகே வந்து ஆல்ரெடி அவர் வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டு என்னென்னலாம் இது பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் ஆகுது, உங்களையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் வந்து வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பக்கத்துலலாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து நம்ம சூகா டயாங்கு ஜிமின் எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்த்து சைட் அடிக்கிறது, லைக் அந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து போய்கிட்டுருக்கு. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. மேரேஜும் முடியுது. ஜேகேவோட 3 ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுறது, அப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போது வந்து நைட் டைம் தான், அப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜேகே ரூமில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா ரொம்பவும் பயமாயிருச்சு. ஆல்ரெடி சும்மாவே அவன் அப்படி பண்ணுவான், இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு வேறு, அவ்வளோதான் மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயந்துட்டு இப்போ ரூமுக்கு வெளியில் தான் உங்கள் அம்மா எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள், உங்கள் அம்மா அண்ட் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம், அம்மா நான் போகலம்மா, நான் உன் கூடவே தூங்கிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா வேண்டாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏய் இன்னாடி போடி, என்னமோ வந்து இவ தான் வந்து புதுசாக போகிற மாதிரி, போடி
அம்மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா. ஆல்ரெடி அவன்லாம் வந்து தனியாக கிடச்சாலே சும்மா விட மாட்டேம்மா. இன்றைக்கெல்லாம் வந்து அவ்வளோதாம்மா. என்ன பண்ணுவானே தெரியலம்மா. ப்ளீஸ்மா நான் உன் கூடவே தங்கிக்கிறேம்மா, உன் கூடவே தூங்கிக்கிறேம்மா. ப்ளீஸ்மா நான் பாவம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ! போய் தொலடி அப்படின்னு சொல்லிட்டு கதவ தொறந்து உங்கள உள்ளார வந்து தள்ளி விட்டுர்றாங்க. தள்ளி விட்டு கதவ மூட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. எல்லாரும் தள்ளி விட்டுட்டுல போறீங்கல்ல, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அ உள்ளார போறீங்க. அந்த பால் சொம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓரமா வச்சுட்டு அங்கே வந்து உட்கார்றீங்க பெட்ல. பட் ஆனால் ஜங்குக் அங்கே இல்ல. அவரு வந்து அவரு வந்து கார்டன்ல இருந்திருப்பாரு. ஸோ அங்கே வந்து ஜிமினு, டேங்கு, ஷோகா எல்லாம் இருக்காங்க. அப்போ ஜிமின் தான், அப்புறம் மச்சான் இன்னைக்கெல்லாம் வந்து செம்மையா மஜா தான். ஆல்ரெடி நீ சம்பவம் பண்ணவன் தான். இன்றைக்கெல்லாம் ஃபுல் நைட்டும் அப்படியே கதறல் தான். அப்படியே வந்து ஒரு மாதிரி தான் இல்லையா மச்சான்? ஆமாண்டா. இன்றைக்கி எவ்வளோ வந்து நிறைய ட்ரை பண்ணணும்டா. ஒன்றே பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. நிறைய ட்ரை பண்ணணும். நீ பண்ணு மச்சான், கலக்கு மச்சான் அப்படின்னு டயாங்கு. பாத்துடா குழந்த பயந்துட போகுது அப்படின்னு ஷோகா. இது அது குழந்தையா நீ தாண்டா சொல்லணும் அப்படின்னு ஜங்குக் அப்படியே வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆகுது. ஜங்குக்கும் வந்து ரூமுக்கு வராரு. உங்களுக்கு ரொம்ப படன்னு பயந்துட்டு நர்வஸ்லேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு வரல, சரி ஒரு வேளை வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கும் ரூமுக்கு வராரு. வந்து ரூமுக்குள்ளார வந்து க்ளோஸ் லாக்லாம் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்ன இவ தூங்கிட்டுருக்கா? அதுவும் வசதியாக தான் போச்சு. அவரும் வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றாரு. ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போது வந்து உங்களை அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்கிறத அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஒன் சைடாக தான் நீங்கள் படுத்துட்ருப்பீங்க. அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஹிப்பு கிட்ட தான் போகுது. அப்படியே க்ரிப் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஃபேஸ் உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து செம்மையாக வந்து சக் பண்ணுறாரு, கடிக்கிறாரு. நீங்கள் தூக்கத்தில் இருந்ததுனால ஏதோ வந்து கொசு கடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி விட்டுடுறீங்க. அடிங்கொய்யலை தட்டி அடி விடுறா எர்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வேகமாக ஃபோர்ஸாக திருப்புறாரு. நீங்கள் பதறி போய் எந்திரிச்சிருப்பீங்க. நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு செம்ம டீப்பான ஒரு கிஸ்ஸு. விட்றேன்டி, விடுறேன், நல்லா விடுறேன். இது வரைக்கும் விட்டதை விட இன்றைக்கி செம்மையாக விடுறேன்டி அப்படின்ற ஒரு மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது. லைக் அவர் அந்த மாதிரி பேசும்போது ப்ளீஸ் 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 வேண்டாமே இன்றைக்கி விட்டுரு ப்ளீஸ், நான் பாவம் இல்லையா, எனக்கு வலிக்கும்ல. வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் சாரீ ஃபுல்லுத்தையும் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. இப்போ உங்கள் ப்ளவுஸு, இன்னர் ஸ்கர்ட்டு இதெல்லாமே தான் இருக்குது. அவர் அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. நீங்கள் வந்து கையை வச்சு மூடிடுறீங்க. கையட்ரி. மாட்டேன். நீ ஏன் எடுத்தா இது வந்து எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கேன், கிழிச்சேன்னா எதுக்குமே பயன்படாது. அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு ஜங்குக் சொன்னதுமே நீங்கள் வந்து கையை எடுக்கிறீங்க. அது அந்த பயம் இருக்கட்டும். பா இந்த ரெண்டும் பரவாயில்லையே, முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெருசாகியிருக்கு. பெருசு இன்னமும் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு உங்கள் ப்ளவுஸ் எல்லாம், இன்னர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி பால் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ இதாக உங்களுக்கு வலிக்குது. ப்ளீஸ் வலிக்குது, வேண்டாம் ப்ளீஸ், வலிக்குது எனக்கு. வலிக்கட்டும்டி, ஆனால் எனக்கு எப்படி இருக்குது சரிம்மா, செம்மையாக இருக்குதுடி. உன்னை இப்படி பார்க்கும்போது அதுவும் இது ரெண்டும் பத்தலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் தான் வந்து செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறது, லிக் பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறாரு.
அப்படியே கிஸ் பண்ணி கடிச்சு கிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. உங்களோட இன்ஸ்கர்ட்டுக்குள்ளார கையை விட்டு சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி நைட்டு பண்ணுறாரு. நீங்கள் ரொம்பவும் கெஞ்சுவீங்க, வேண்டாம் விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின்னு கெஞ்சிருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக் நிறுத்தவே இல்லை. அந்த அளவுக்கு ஹார்டாக ஃபோர்ஸாக செம்மையாக வந்து சம்பவம் பண்ணுறாரு. இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸும் போகுது. இப்போது வந்து ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தைக்கு இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கும் அந்த பேபியும் தான் வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 2 பேரை. எப்படி இருந்த என்ன இவன் இப்படி பண்ணிட்டான், ஆனாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிகேயோட சீக்ஸை பிடிச்சி கிள்றீங்க. அழகு மாமா அப்படின்னு சீக்ஸை கிள்றீங்க. ஜங்குக்குங்க ஹேண்டை பிடிச்சி, என்னாடி என்ன கலங்கத்தாலேயே வந்து கொஞ்சிற என்ன, ஏன் மாமா நான் கொஞ்சம் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பும் வந்து ஹாப்பியாக போகுது. அண்ட் இதோட இந்த 2 ஷார்ட்டை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெலகிராம் ஆர் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா ஃபிக்ஸீஸ்.